நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துல வந்து மையத்தை பத்தி அதிகமா பேசல. எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் மாரி நடந்திருக்குங்க. அது ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. சரிங்களா? கம்பல்சரி வந்து அதிகபட்சம் ஒரு 3 வாரம், இல்ல ஒரு 5 வாரத்துக்குள்ள எம்டி சார் வீடியோல வந்து பேசுவாருங்க. சரிங்களா? அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நேத்து நைட் வந்த அப்டேட்டுங்க. அது வந்து பப்ளிஷா வெளிய சொல்ல முடியாது. சரி இருந்தாலும் சிஎம் உறுப்பினர் நெறைய பேர் வந்து நெறைய விதத்துல சிரமத்தோட இருப்பீங்க. அவங்களுக்காக சொல்றேன். சரிங்களா? அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 3 வாரம், 4 வாரம் அதுக்குள்ள வந்து எம்டி சாரே வீடியோல பேசுவாருங்க. அடுத்தது வந்து ஒரு அதிகபட்சம் 1 1/2 மாசத்துக்குள்ளேயே வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ரீஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, லாஸ்ட்டா அமௌண்ட் கட்டுனவங்க, அது போக பணம் எடுக்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து முதல் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அதனால யாரும் குழப்பத்திலயும், பயத்திலயும் இருக்க வேண்டாம். கம்பல்சரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கம்பெனி எப்பவும் போல ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால தைரியமா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா ஒரு அதிகபட்சம் 2 மாசத்துக்குள்ள வந்து எப்பவும் போல கம்பெனி நார்மலா ரன் ஆகும். சரிங்களா? அது வந்து சும்மா நானா சொல்லல. முக்கியமான இடத்துலருந்து தகவல் வந்திருக்கு நேத்து. சரிங்களா? அத வச்சு சொல்றேன். நீங்க யாருக்கும் இத வந்து ஷேர் பண்ண வேண்டாம். இப்ப சிஎம் உறுப்பினர் தான் மெயினு. ஓஎம்பிஎம் கூட பிரச்சனை இல்ல. சரிங்களா? அதனால சிஎம் உறுப்பினர் மட்டும் தான் இந்த குரூப்ல இருக்கீங்க. அதனால சொல்றேன். யாருமே வொரி பண்ணிக்க வேண்டாம். கம்பல்சரி ஒரு 3 வாரம், 4 வாரத்துக்குள்ளேயே வந்து எம்டி சார் வீடியோலயே சொல்லுவாரு. அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைகள் ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. அதனால யாரும் பயப்படவோ, பதட்டப்படவோ வேண்டாம். உங்க பணம் நம்ம நைவேத்தியம் கட்டுற பணம் எங்கேயும் எப்பவுமே வீண் போகாது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால தைரியமா இருங்க. நன்றி. வெல்கம் பேக் மக்களே. இப்போ ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. என்னடா இது ஃப்ரண்ட்டில் வராமல் ரிவேர்ஸில் வரான்னு பார்க்குறீங்களா? இது எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரியும் நம்ம ஒரு ஆடியோ இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஆடியோவில் சொன்ன தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருந்துகிட்டு இருக்கோம். இது இந்த ஆடியோவுடைய நபர் யாருன்னு எனக்கு தெரியல. அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கூடிய விரைவிலே வந்து நமக்கான நன்மையான விஷயங்கள் நடக்கணும், நடந்தே தீரணும். அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டத்தில், துன்பத்தில் இருக்கோம். கண்டிப்பாக அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப், நம்பிக்கை இருக்குது. அப்படி நடந்தாலும் நடக்காட்டுமே என்னுடைய நம்பிக்கை ஏப்ரல் 2 அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஆடியோ சம்மந்தமாக இது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி தகவல் உங்களுக்கும் உங்களுடைய காதுகளுக்கும் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்ததுன்னா நீ இதோடைய நார்மல் கமெண்டில் தெரிவிங்க. இல்லை இது சும்மா அடித்து ஒரு உருட்டுகளா அப்படின்னு எனக்கும் தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த கஷ்டப்பட்டாலும் வருங்காலத்தில் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அடுத்த ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்க நான் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.